வணக்கம் உறவுகளே, உங்கள் மக்கள் டெய்லர் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்னன்னா, இந்த பேண்ட் வந்து தைச்சாச்சு. இதை வந்து இப்போ நம்ம இதுக்கு பாக்கெட் வைக்க போகிறோம். எதுக்காக இந்த பாக்கெட் வைக்கிறேன்னா, இப்போ நம்ம பருவமடைஞ்ச பிள்ளைங்க வந்து பள்ளிக்கு போவாங்க. பள்ளிக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மாதவிடாய் டைமில் வந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஒரு விஸ்பர் ஒரு இதை எடுத்துகிட்டு போகணுன்னா, அதை வந்து நம்ம அந்த பிள்ளைங்க அந்த பேண்ட்லேயே இருந்தால் அவங்க பாத்ரூம் போய் அதை வந்து யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதை கையில் எடுத்துகிட்டு போனால் அது ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இதை வந்து பாக்கெட் எப்படி வைக்கிறதுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், நம்ம இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு இறக்கம் வச்சு முன்பக்கமாக ரைட் சைடில் பாருங்க, இது போல ஒரு பாருங்க ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு 5லேருந்து 5.5 வரையும் கை நுழையிற அளவுக்கு இது பாருங்க, இது போல ஒரு தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டுட்டு என்ன தையல் போட்டு உள்ள துணியெல்லாம் நல்லா திருப்பி வச்சுக்கோங்க தள்ளி, ஏன்னா அது கட்டாயிர போகுது. இந்த தையல் போட்ட இடத்த விட மேலே அந்த பீஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே இது போல் வெட்டணும். வெட்டி பாருங்க, கிராஸாக இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சு அளவில் இந்த பக்கமும் ஒரு கிராஸாக வெட்டிடணும். திருப்பி பாருங்க, இந்த மாதிரி வெட்டி இது போல் வெட்டிட்டு நம்ம ஒரு 12 இன்ச்சு லென்த்தில் நம்ம துணியை கொடுத்துருக்கோம். இதை அப்படியே உள்ள இழுத்துருங்க. இழுத்துட்டு இது போல திருப்பிடுங்க. இது போல திருப்பிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி கீறிக்குங்க. நம்ம 1/2 இன்ச்சு வெட்டினோமா, அந்த அளவில் 1/2 இன்ச்சுக்கு நம்ம கரெக்டாக இது போல் பட்டையாக வச்சு 1/2 இன்ச்சு அளவில் மடித்து ஒரு தையல் மேலேயே போட்டுடலாம். இது வந்து பேண்ட்டில் ஜென்ஸ் பேண்ட்டுங்களில் பேக் சைடில் வைக்கிற பாக்கெட் மாதிரி இது போல் ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. தையல் போட்டுட்டு பாருங்க, அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா டபுள் தையல் கூட போட்டுருங்க. போட்டுட்டு இது அப்படியே அப்படி திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு இந்த துணியை அப்படியே மடக்கி இங்கே கொண்டு வந்துடுங்க. இது நம்ம இந்த ஃபில்ட் வச்ச இடத்துல இருந்து நம்ம 1 இன்ச்சு இறங்கி இருந்தால் போதும், அதுக்கு மேலே ரொம்ப இறங்க வேணாம். இது மாதிரி கொண்டாந்து இதை அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இது என்ன செய்கிறோம், இந்த பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல திருப்பி நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அது கரெக்டாக இங்கே வரும். இது அப்படியே ஒரு தையல் வந்து பிடிச்சி போட்டுருங்க. இது பள்ளி பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம பெண்கள் எல்லாமே கூட இது போல் வந்து வச்சுக்கலாம். வெளியே போகும்போது ஒன்று நம்ம சேஃப்டியாக ஒரு விஸ்பரை வந்து இதில் போட்டு அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்க, இந்த மாதிரி தைச்சி விட்டுட்டு பாருங்க, நல்லா தைச்சி விட்டுருக்கு. இதையும் ஒரு டபுள் தையல் போட்டுருங்க.
அந்த உள்ள பிடிச்சிடாம போடுங்க தையலை. டபுள் தையல் போட்டுட்டு பாருங்க இந்த கீரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இது பாருங்க கரெக்டா அப்படி போட்டாச்சு தையல். இதை அப்படியே திருப்பி அந்த கட் பண்ண பாருங்க இந்த சைட்ல அந்த சைட்ல இது மேல வி ஷேப்ல இருக்கும். இத நம்ம பிடிச்சி ஒரு தையல் நீட்டா ஒரு தையல் போட்டுங்க. போட்டுட்டு இந்த பக்கம் பிசுறு வராம மடிச்சு தைச்சிருங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பிசுறு வராம மடிச்சு தைச்சிட்டா இது பாருங்க இது போல பிசுறு வராம மடிச்சு தைச்சிருங்க. பாத்தீங்களா பாக்கெட் அழகா அமைஞ்சிருக்கு. இது பாருங்க இந்த பக்கமும் அந்த வி ஷேப்ல இருக்கிறத இப்படி வெளியே எடுத்து விட்டுக்குங்க. வெளியே எடுத்து விட்டு இதையும் ஒரு தையல் இதையும் ரெண்டாவது தையல் வந்து மடிச்சு தையுங்க. மடிச்சு தைச்சிட்டு பாருங்க இந்த மேலையும் ஒரு மடிப்பு கொஞ்சோண்டு மடிச்சு தைச்சிருங்க. பிசுறு வெளியாம தெரியாம இருக்கும். பாத்தீங்களா பாக்கெட் ரெடி. பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேல ஒரு தையல் போட்டு ஒரு படிமான தையல் மாதிரி போடுவோம். போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்க இது மாதிரி வச்சு இது போல ஒரு படிமான தையல் போட்டுருங்க. அவ்வளவுதாங்க. போட்டு எடுத்துட்டு பாருங்க இந்த பீஸ் வந்து இப்படி விலகி இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும்னா இந்த மேல மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல அந்த தையல் மேல பக்கத்துல ஒரு தையலை போட்டு விட்டுற வேண்டியதுதான். பாருங்க இப்போ ஒண்ணு இது ஆடாது. பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு நீட்டா பாயிட்டு இருக்கு. இது உள்ள பாருங்க நம்ம தேவையான பொருளை வச்சுக்கலாம். காசும் வச்சுட்டு போகலாம். ஆனா மெயினாவே இது வந்து வயசு பிள்ளைங்களுக்கு என்கிட்ட கடையில் வரும்போது இதை நான் எல்லாருக்கும் தைச்சு கொடுத்துட்றது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தைச்சு கொடுத்துட்றது. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டில் இது போல் நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி ஆல் வீடியோன்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.